கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புக்கு ஜாக்கிரதையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே, இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இது வந்து ஒரு புது முயற்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்லை மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடாக இருக்கலாம், இல்லை ஒரு 7 எபிசோடாக இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரீஸ்லேருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 99க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்ட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸாக இப்போ வந்து வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5லேருந்து வரப்போகுது. அதில் இதுவும் ஒரு ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனை ஒரு விஷனாக இருக்குது. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது. ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோடு Z5 வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சூசைராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்கார். ஸோ ராஜேஷ் சூசைராஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரித்து இன்னைக்கு இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்கள் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணும், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்னேன் எங்கள் சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்தில் வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜ்கோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க. இருந்தாலும் நிஜமாக யங்ஸ்டர்ஸில் வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹி கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனே இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துடுவார். அமேசிங். நீங்கள் பெரிய லெவலில் ஹைட் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால், தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பற்றி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேறு. ஆனால் தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமாக கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேறு, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க. அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷன்ஸ் கம்மி. ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர், சீரியல்ஸ், சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் முக்கியமாக வந்து கவுன்சிலர் அதை ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதை நான் கிண்டலாகவே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர். இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேறு ஜானர்ஸில் ஜி5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்குது. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ ஜி5ல நான்-ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஜி5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடினமாக உழைக்க பெரிய கனவு தேவை. தொடர்ச்சியான முயற்சி, வலிமையான திட்டமிடல், உரிய புத்தி கூர்மை இருந்தாலே பாதி வெற்றியை கடந்து விடலாம். மதில் வெற்றிக்கு பிறகு செருப்புகள் ஜாக்கிரதை. ஜி5யுடன் இணைந்திருக்கும் தயாரிப்பாளர் சிங்காரவேல் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சபிதா ராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சமூக ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். செருப்புகள் ஜாக்கிரதை வந்து எங்களோட 2வது ஓடிடி தயாரிப்பு. இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு ஓடிடி தயாரிப்பு ஜி5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஜி5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சிஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல சொன்ன யார் இதை நடிக்கிறது அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ் சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் வுட் லைக் டு தேங்க் மை டிஓபி கங்காதரன். அவரும் வந்து என்ன சொல்கிறது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துட்டாரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ராஜகோபால், ஐரா and the entire artist of செருப்புகள் ஜாக்கிரதை ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் செல்வி கணேஷ். எங்களோட 2வது படம் முதல் படம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த ஹியூமர் கண்டென்ட்டை ஒரு லெவல் எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ எல்வி அண்ட் முத்து அண்ட் கணேஷ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து யாரும் என்னோட எடிட்டர், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் துரைசாமி, இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பில் தான் இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் தயாரிக்க முடிஞ்சது. திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுனால எங்களுக்கு முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த ப்ராஜெக்டும் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி தரணும். நன்றி, வணக்கம். எல்லாரும் தெரியும் சொல்லிட்டு கடைசியில் சார் ராஜேஷ் சார் ரொம்ப சாரி சார். இல்லை நிஜமாகவே இல்லை, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் ஓடிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. கேட்ட உடனே எங்களுக்காக இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்போ கல்யாண வீட்டில் முக்கிய விருந்தினர் மறந்துடுவோம் அழைக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சாவு வீடு தொடங்கி சாரையா கடை என்று அழகான ஒளிப்பதிவை இயல்பாக அமைத்து கொடுத்த செருப்புகள் ஜாக்கிரதை ஒளிப்பதிவாளர் கங்காதரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ஜி5யோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்குது. ராஜேஷ் வந்து எனக்கு
பழக்கம். ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், நம்ம தான் பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டர்ன்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு பெரிய சப்போர்ட் ராஜேஷ் தான். ராஜேஷ் வந்து இதை சொன்ன உடனே இதை ஒத்துக்கிட்டு கௌஷிக் சார், சிங்காவரன் சார் எல்லாம் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் என்ன வழக்கம் போல் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அண்ணன் கூட. பட் அண்ணனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். அண்ணன் வந்து நாங்கள் எது பண்ணாலுமே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே மூஞ்சை காட்டாமல் கடைசி வரை எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக டைம் என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம ஹீரோயின் அவங்க வழக்கம் போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் தான். ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காதில் வந்து இசைக்கும் தென்றல் போல அருவியாய் ஒலிக்கும் அற்புத இசை, சுவாசம் எங்கும் நிறைந்து வழிந்தோடும் இசையை வழங்கிய இசையமைப்பாளர்கள் எல்வி முத்து கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரஸ் மற்றும் ஊடக துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்வி முத்து கணேஷ். இந்த வெப் சீரிஸ் வந்து ZEE5 ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ZEE5 ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் எங்களால் கலந்துக்க முடியல, இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு கிடச்சிருக்க அடுத்த ஜென்ரேஷன் ராஜேஷ் சார்னு நினைக்கிறேன். காமெடியாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிங்கம்புலி ஆனால் ஃப்ரேமில் பார்த்தாலே வந்து மியூசிக் தங்கமாக வருதுண்ணே. உங்கள் ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பராக வருதுண்ணே. தேங்க்யூண்ணே, பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ, சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தா அவரை மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிங்கம்புலியான எப்படி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணுறாரோ, இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ஃபுல்லாக அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாவில் இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது. அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி, இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன வாசித்தாலுமே எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாம் தாண்டி நிறுத்தினது தான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அண்ணன். உங்கள் வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி காமெடி வந்து டைமிங்கில் இன்னைக்கு கரண்ட்டாக வந்து நிறைய பேர் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு 4 பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அது நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே. அது வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க. பேப்பரில் இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபஸ்ட்டு ஒர்க் மாதிரியே இல்லை பிரதர். இது பயங்கரமாக இருக்குது. அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ராஜேஷ் சார், உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட்டு. நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸு, மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும், எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ZEE5 ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சிங்காரவேலன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 24 வருட திரைப்பயணம் சீனா தானா தொடங்கி வெள்ளைக்காரதுரை, வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன், பயம், சரவணன் இருக்க பயமே, இங்கே நான் தான் கிங்கு போன்ற படங்களில் இவரின் வசனங்கள் பேசப்பட்டன.
பெரிய திரை ஆளுமைகளின் படங்களில் காமெடியை கலந்து கொடுத்தவர். கிரேசி மோகன் ஸ்டைலில் பின்பற்றி நொடிக்கு நொடி சிரிக்க வைக்கும் கதாபாத்திரங்களில் பேச்சுக்கள். செருப்புகள் ஜாக்கிரதை படத்தில் ரசிகர்களை குளுமையாக வைக்கும் இந்த சம்மருக்கு அந்த வகையில் ஒரு காமெடி கலாட்டாவாக எழுதியுள்ள கதை வசனகர்த்தா எழுத்தூர் அரவிந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கவிதா மேடம் வாயால இவ்வளவு பெரிய இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் பிரபலம்னா அவங்க வாயிலிருந்து அந்த பேர் வந்துச்சுன்னா நம்ம பிரபலம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காங்க கவிதா மேடம். எங்க ஆங்கரிங் பார்த்தாலும் நீங்க அவங்களதான் முதல்ல பார்க்க முடியும். ஆங்கரிங்னா கவிதா, கவிதானா ஆங்கரிங் பாருங்க. ஒரு ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்க. ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்க. நல்ல காமெடி பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் தேவை. சிச்சுவேஷன் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சாலும் அது வந்து எடுபடாது. நல்ல சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து 6 எபிசோட்ல 60 எபிசோட் கூட நாங்க வந்து பண்ண தயாரா இருக்கோம். ஆனா ஜி5 அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும், அவ்வளவுதான் பிரச்சனை. மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த கதையை வந்து நண்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம் சொன்னா அது நண்பர் கௌஷிக்கை தான் சொல்லுவேன். 22 வருஷம் அன்சாவிஷன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நாங்க சீரியல் பண்ண காலத்துல இருந்து நாங்க நண்பர்கள். சார் காமெடி ஏதாவது லைன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோன்ல கேட்டாருன்னா நான் உடனே ஃபோன்ல இமீடியட்டா இப்படி ஒரு லைன் இருக்கு சார், இது பண்ணிக்கலாமா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், 2 நாள் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு சார், ஆஃபீஸ் வாங்க 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும், பாதி கதை அவர் பொறுப்பேற்றுப்பார். இது எப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், இது எப்படி பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கடை டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடும். வேகமாக வந்து ஒர்க்காக நடக்கும். நான் இப்போ இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள நம்ம இப்போ யாருக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். ஜி5க்கும் எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான உறவு இருக்கு. மதில்னு இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஓடிடி ஃபிலிம் அதுவும் நான் தான் எழுதினேன். கே.எஸ். ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணாரு. எனக்கு ஜி5க்கும் இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா, இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கு ஒரு சீரியல் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணாரு. நான் அதுக்கு டைலாக் எழுதினேன். அப்படியே கே.எஸ். ரவிக்குமார் டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவருடைய டிஸ்கஷன் டீம்ல ஒரு முக்கியமான ரைட்டரா அங்கிருந்து அப்படியே இருந்தேன். அதே மாதிரி இதுல நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவா நடிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அவர்கிட்ட ரைட்டரா போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்தேன்னா இங்கிருந்து இன்னொரு ஜாப், அங்கிருந்து இன்னொரு ஜாப், அது மூலமா இன்னொரு ஜாப். என்னுடைய வளர்ச்சி வந்து ஜி5க்கு எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம். அது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். சிங்காரவேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. என்ன சீரியல் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும், கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்றது, கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான். இப்போ கர்ணன் தான்னா அவர் கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி, இந்தப்பா தேசமானமா எடுத்துக்கோ, அந்த தேசமா வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். எனக்கு எந்த நேரத்துல பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ற முதல் போன் வந்து சிங்காரவேலன் சார், ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். ஏன்னா இன்னைக்கு இல்லை எதிர்காலத்துல ஒரு பெரிய ரைட்டரா வருவான், நம்ம டீமா அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை இருக்கிற நல்ல மனிதர்கள், நல்ல தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா ஃபீல் பண்றேன். அடுத்தது எங்க டைரக்டர் ராஜேஷ் சார். இந்த கதையை சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து மனுஷன் ராத்திரி பகலா இதே சிந்தனை தான். 11 மணிக்கு போன் பண்ணுவாரு, ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணுவாரு. சார் இந்த டைலாக் இப்படி மாத்திக்கலாமா சார், அந்த டைலாக் மாத்திக்கலாம் சார், நான் உங்களை முதல் நாள் பார்த்தனீங்க முடிவு பண்ண சார், கதை முழுக்க உங்களுது, டைலாக் முழுக்க உங்களுது, நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு வச்சுங்க, நீ இதெல்லாம் போட்டிருக்கேன், நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன், எது எதெல்லாம் கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க, அடுத்து இங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும் அங்க யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்படி ஒரு உழைப்பு, அபாரமான உழைப்பு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவருடைய உழைப்புல கண்டிப்பா பெரிய அளவுல மின்னோன்னு நான் நம்புறேன். கேமராமேன் கங்கா சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் சிரிச்சது தான் ஜாஸ்தி. நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்புமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சிருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் எங்க மொத்த டீம், எங்க அண்ணன், இந்த கதையுடைய மெயின் தலை. பொதுவா சிங்கம் புலின்னா வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, நாங்க கட்டி முடிச்சுட்டு புரண்டுவோம். அப்படி கட்டி முடிச்சுன்னு புரள்ற அளவுக்கு இருக்கிற சிங்கம் புலி எங்க அண்ணன் தான். அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்க. அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எம் ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு, என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மள அறியாம அவர் அந்த
சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலகலன்னு சிரிக்க வச்சிடும். நாம மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் சொல்கிற அனுபவ கதைகள் ஒன்று ஒன்றும் அவ்வளவு என்ஜாயபுளாக இருக்கும். அவர் ரூம்லேயே பார்த்துட்டு இருப்பேன், எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல், ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு, இங்கே என்னென்ன ஆச்சு, அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்லுவார். அதுலேருந்து ஒரு 4-5 ஜோக்குகளை உருவி எடுத்து வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் காப்பி ரைட்ஸ் எல்லாம் வந்து கேட்காதீங்க அந்த ஜோக்குகள்லாம். அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா, ரொம்ப ஹைரா. முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க, நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டே போனேன் நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆள் சார், நான் அடிச்சேன்னா அவ்வளோதான், எழுந்துக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னாங்க. அன்னையில அது பக்கத்திலே போகிறதில்ல எப்பா. அது ஹீரோ விவேக் ராஜகோபால். நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம். அதில் வந்து நட்பானார். அப்போலாம் சொல்லுவோம், ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டீங்க, அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டைரக்டர், அப்கமிங் டைரக்டர். அந்த பையன் நல்லா எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் ஆகும். அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றி அந்த டைரக்டரை என்னை அங்கே உட்கார வச்சுட்டாரு. ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு நண்பனுக்கு கொஞ்சம் ஏமாத்தினா தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம். தேங்க்யூ விவேக் ராஜகோபால் சார். அடுத்தது எங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்க ராஜேஷ் சார். எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எம் ராஜேஷ் சார், அவர் எம் ராஜேஷ் சார், ஆக்சுவலாக எம் ராஜேஷ் சார். நாங்கள் எங்கள் எத்தனை பேர் சொல்லி சேர்ந்து சொல்கிறது வந்து எங்களுடைய எம் ராஜேஷ் சார். அவரோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன். அவருடைய காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய ரைட்டிங்கில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். இந்த காலத்தில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அது ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். அதுக்கான ஒரு நல்ல நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்குது. அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நான் என்னவா நினைச்சு எழுதணும் அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தேன். ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு நான் 21 வருஷமா ஸ்டேஜில் இருக்கேன். கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சுருக்கேன், சத்யசாய் கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ட்ரூப்பில் இருந்த நடிகர்கள் நான் 21 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை கணேஷ் சார், பழனி சார், பாலாஜி, அந்த தேவிகா, நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்கே உரிய அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும். அவங்க மக்களை வந்து லைவாக சிரிக்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க அத்தனை பேரும் வந்து இதில் ஒவ்வொரு கேரக்டரில் அமக்கலப்படுத்திருக்காங்க. உசேன் சார் உட்பட எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் சார், நான் என்னை பார்த்தோன்னு சிரிச்சுடுவேன். சார் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. எல்லாரும் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்கன்னா, ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க சார், அதுதான் வரீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்து என்னை என்கரேஜ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் என்னுடைய முத்து கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ், யாராவது விடுபட்டு போச்சா, விடுபடலான்னு நினைக்கிறேன், எல்லாரோட டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஜி5ல நான் வந்து நிறைய கதைகள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான வாய்ப்பும் அந்த ஜி தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கும் அந்த துறையை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குட்டி நிலவுகளை ஒட்டி வைத்த உருவம், நிலவும் இரவும் தேன் அருந்தும் வண்டினம் போல ஒரு நடிப்பு. தமிழ் சினிமாவில் வரவேற்பை ஏற்றவுள்ள புது மலராக ஐரா அகர்வால் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் தெரியறேன்னா ஓகே, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ. ராஜேஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஜி5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட். பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோ ஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் ஸோ ஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில்
ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை, இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை co-star because he kept me happy all the time. He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And Singam Puli sir, I don't think நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. I'm very happy that I worked with him. அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் I was like really happy. ரொம்ப ஜாலியாக இருந்தது. And Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டிரெக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, he was always busy all the time. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்க் பீப்புள் ஹூ இஸ் ஹி, தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை, he was like a family member. ஸோ இஃப் ஐம் ஹங்க்ரி, எனக்கு பசிச்சாலும், லைக் இஃப் anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, என்ன சொல்றதுன்னு தெரியல, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. And அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. ஸோ அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன்ஸ் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன்ஸ் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹி இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And வேற யார் I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இஃப் ஐ எம் லோ, அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி எங்கே போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She is always grooming herself and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support, and if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்னை வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்றுடுவேன். அது மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, இட்ஸ் குட், இட்ஸ் குட். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஓகே, தட் மேட் மீ டூ பெட்டர் எவ்ரி டைம். அண்ட் ஹூ எல்ஸ் ஹேவ் ஐ மிஸ்? நோபடி. அண்ட் டெஃபினெட்லி நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே வென் ஐம் சீயிங் இட், trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone, press and all my friends who are present here. Thank you. Thank you. இந்த படத்தோட மியூசிக், எடிட்டர், கேமரா எல்லாத்த பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 5ஆம் வேதம் அறியப்பட்ட நடிகராக விவேக் ராஜகோபால். முழுமையாக தன்னை ஒவ்வொரு காட்சியிலும் கதாபாத்திரத்தில் தன்னை நிலைநிறுத்துபவர். நல்லதொரு பட வாய்ப்புக்காக காத்திருக்கும் வளரும் நடிகர் விவேக் ராஜகோபால் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பிச்ச மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கிடைக்கல தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ரீச் மட்டும் இல்லை, எங்களை எல்லார் வாழ்க்கையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. அதை நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்ற நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதுனால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச்.
இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜியில் கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார், தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காவலன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, அவன் இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கல அப்படின்னு. சார், மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணும் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். யூ வில் கிவ் தட் ரெஸ்பெக்ட். அண்ட் சார், தேங்க்யூ, ஐ லவ் யூ சார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் சார் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் ஆஸ் ஐ ஆல்சோ செட் த ஹோல் இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ண தெரியல. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கோம் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே இதை நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்களே, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டைரக்டர் ஓகே, இன்னொரு கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்போவுமே டைரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்போவுமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால சொன்னேன், சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங். இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். இன்னும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், இது ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது.
ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு என்பது போல் ஜி5ல் வெளிவந்த 5ஆம் வேதம் தொடரின் கோ டைரக்டர் 14 வருட திரைப்பயணம் முதல் படைப்பை காமெடி கதைக்களமாக எழுச்சூர் அரவிந்தன் அவர்களின் கனவுகளுக்கு முழு நீளமாக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துள்ளார். செருப்புகள் ஜாக்கிரதை ஒரு காமெடி தொடர் தந்த இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் அவர். வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாவுக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு, சொல்ல மாட்டேன் தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். நல்லா நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க நெக்ஸ்ட் சிஜு சார் இங்கே இல்லை. பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு டிஃபரெண்ட்ன்றது. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேலன் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுத்தூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டேரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியேட்டாக பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்தையும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலன் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுத்து அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு, அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல்ல ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது.
அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி யாருமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால், நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியம்மா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்கா, இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மா. நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பார்த்தேன் இல்லையா நான் ஷாக்காக நின்றுட்டு இருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்போம். இதில் வேறு ப்ரொடியூசர் வேறு ஐயோ மழை வந்துடும் என்ன ஆயிடுச்சான்னு சொல்லி இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது. ரீல்ஸ் இவங்க தனி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் பண்ணுறது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் நீங்கள் ஒரு இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் வருவார், வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது, உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் இப்போ ஷூட் முடிஞ்சோடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையே சார் அப்படின்னாரு. எனக்கு சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் வாதாளி பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவர் கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு இமீடியட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம், சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன், கங்காவும் நானும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன் தானே பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ராஜேஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்துகணேஷ் சார், அவங்களை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரிவீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார், அது பண்ணிக்கலாம். உடனே அது எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமீடியட்டாக சார் இதை பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில்.சி. ரொம்ப தேங்க்யூ வில்.சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குறுகிய காலத்தில் 163 படங்களில் நடித்தவர். இதில் 153 படங்கள் வெளியானது. அத்தனை படங்களிலும் இவரின் அற்புத நடிப்பு பிரமாதம். சூப்பர் ஸ்டாரின் கடிதம் ஒன்று கோடம்பாக்கத்தில் இவருக்கு வெற்றி பாதையை காட்டியது. ரெட், மாயன் என்று 2 படங்களை இயக்கினாலும் இவரின் யதார்த்த நடிப்பு காயத்திற்கும் மற்றவர்கள் நியாயத்திற்கும் பக்கம் நின்றது. இவர் சிரித்தாலும் ரசிக்கலாம், இவர் பேசினாலும் சிரிக்கலாம். ஹாலிவுட் நம் முகங்களில் புன்னகை வண்ணம் பூச ஆடிட்டர் அட்ராசிட்டியாக வந்த
அண்ணன் சிங்கம்புலி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? C5 செருப்புகள் ஜாக்கிரதை. C5ல அயலிக்கு அப்புறம் நான் அது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவலன் சாருக்கு, SL குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த திருச்சூர் அரங்கன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுத்து சுழற்சி மேலே எடுத்து சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வைங்க, 14 வாங்கி வைக்கிறீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 வாங்கினேன் போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சியூர் ஆரம்பிச்சு நம்ம ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தேனே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ என்ன பயங்கர ஃபாஸ்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணான் அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசணும், பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்கா எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எலிகார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனங்கத்தி பறை, தேசிய ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிகிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் SL குரூப் சிங்கரவரன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கல கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்ட உடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பார்த்து பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போக சத்தியமா ஏன்னா அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில்
நம்ம ராஜேஷ் சூசி சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் ஒன்று தொடமாட்டா. சீரட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்தது, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா, அது மாதிரி அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேன். அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. இல்லையா அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள வளர்க்குமா, என்ன கலராக இருக்கேன். பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓடுறாப்பு வளையோ செய்கலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தந்தல் காத்து அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துன்னு அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினேன்னா நான் புரியுதா அவருக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா, இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். சூப்பராக பண்ணேன், நல்லா பண்ணீங்க. ஆமாம் நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது, இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்னைக்கு நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணே. நான் இப்போ சொன்னேன் நாப்பில், ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிவிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்ட்டு. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடுங்க. அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் கூட சிபிஐயில் சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம் பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்களானில் மெயின் உள்ள நினைச்சாரு தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம், அதை நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டுவாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும்போது நான் டைரக்டர் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டுருக்கு, அங்கே இருக்காருன்னு போய் பாருங்க. உடனே போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்னா,
ஏன் சார் அங்கே போயில இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்கு அவரு. நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் நடுன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைக்காவது புரோட்டாவா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜிபே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு. ஒன்று கௌசி சார்ட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னா, அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க, அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அட்டெண்ட் ஆகிட்டு சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாருங்க. அவன் போய் என்ன சொல்லணும் சார், அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும் சார், டெட் பாடி யூரின் போகுதுன்னு பேசி போக சொல்லலாமாங்க. நான் பக்கத்தில் இருந்தேன், பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாரு, டெட் பாடி யூரின் போகிறது இப்படியே போகணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார், ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்டிக்ல போட்டுக்கீங்க அப்படின்னு நான் தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பிறந்தோடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சுற்றி சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி எங்கடா இருக்க, என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை கூப்பிட்டு போயிட்டு ஆடுவேன். அதே கொண்டு போடா நம்ம பிள்ளடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன், வச்சுட்டு போடாண்ணா வச்சுட்டான். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஏண்டா வழக்கம் மாதிரி உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா படா அப்படின்னா அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிருக்காங்க, அவன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு, உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன். ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக தெளிச்சூர் ஆரம்பித்தார் எழுதியிருக்காரு. அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்காரு. அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்காரு. நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டர் பை சி ஃபிலிமில் டைரக்டர் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்பயே நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை பேர் போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சாதாரண மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சாரே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா இருக்கிறாங்க. ரொம்ப கம்மி, கூட 200 போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்து அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இந்த சின்ன டீம்
இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. கன்ஃபார்மாக ஜி5யோட அடுத்த சீரீஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். கௌசிக் கவனிச்சிட்டார் நீங்கள் சொன்னதெல்லாம். அடுத்ததாக ஒரு சின்ன மரியாதை அளிப்பு விழா. சிங்கம்புலி இயக்குனர் அவர்களுக்கு தொடரின் இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார்கள். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சிங்காரவேல் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நன்றி. குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரின் உதட்டிலும் உச்சரிக்கப்படும் உலக பொதுமொழி சிரிப்பு. சிரிப்பு இதயத்தை துள்ள வைக்கும், இறப்பை தள்ளி வைக்கும். இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தவர் சிவா. மனசுல சக்தி, பாஸ் என்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்தவர் ராஜேஷ். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவர் இவர் என்ற அளவுக்கு இவரின் வசனங்கள் பேசப்பட்டது. டாஸ்மாகிலும் பாஸ்மாக் வாங்கியது இவரது வசனங்கள். செருப்புகள் சாக்கிறதை டீமை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் எம் ராஜேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக மறந்துருந்தாங்க, திருப்பி ஞாபகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் சாக்குறது இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌசிக் சார் சொன்னாரா தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றுது இது. அப்புறம் வந்து சவுத் சீகட் இப்படி கௌசிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம், மினியாரில் வியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு சிங்காரவேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரு சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது ஒரு டீம் இருக்குது. இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அது மாதிரி 5ஆம் வேதம்ல விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ரியலி லைக் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்த்து அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்போ தான் பார்த்தேன், இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஆனால் நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அந்த பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பேக்டை வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு, ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு, ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமையாது. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. ஆனால் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. அவரோட லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவார். ஆனால் அது எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் என்றோ நான் தற்கொலை செய்திருப்பேன் என்றார் காந்தியடிகள். கவலைகளை எப்போதும் சிரிக்க வைக்கிறது இந்த சிரிப்பு.
அப்படி ஒரு சிரிப்பும் ரசிப்பும் நிறைந்த ஒரு தொடராக செருப்புகள் ஜாக்கிரதை G5 OTT தளத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்பும் நன்றியுடன் விடைபெறுகிறோம். இப்போது ஒரு குரூப் ஸ்டில் வந்திருந்த அனைவருக்கும் தேங்க்யூ so much. நன்றி.